ஃபியூலுக்கு நீங்க அதிக செலவு பண்றீங்களா? அதை செலவு பண்ணாம இருக்கணும்னா கிளட்சி பெடல் பண்ணிக்கிட்டு ஓட்டாம பாத்துக்கணும். எப்பவும் கியர் போட்டுட்டு கிளட்சியையும் பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டுனீங்கன்னா இன்ஜின் ரைஸ் ஆகும். ஆனா வண்டி வந்து ரன் ஆகாது. ஃபியூல் வந்து செலவாகிட்டே இருக்கும். அது ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிக்னலில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சுனாக்கா இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தேவையானப்போ ஆன் பண்ணி போகணும். நம்பர் 3 வந்து ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும்போது அந்த 100 ஸ்பீடு மினிமம் 100 ஸ்பீடு அல்லது 120 மேக்ஸிமம் அந்த லிமிட்டுக்குள்ளேயே உங்கள் டிரைவிங் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பீடு போனாக்க உங்கள் ஃபியூல் வந்து 2 மடங்கு செலவாயிரும். அப்புறம் முக்கியமான ஒன்று வந்து டயர் ப்ரெஷர். டயர் வந்து என்ன ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் 30 இருக்கணும், பேக்கில் 32 இருக்கணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் டேங்க் இதுலேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஏர் வந்து நீங்கள் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ஃபியூல் கன்ஜெக்ஷன் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வண்டியிலலாம் வந்து இன்ஜின் வார்னிங் லைட்டு எப்போது வரும். அது வரும்போது அதை வந்து இக்னோர் பண்ணாமல் அது பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எரஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லாங்கில் போகிறதோ நீங்கள் வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுறதோ அதை பண்ணுங்கள். இது 5மே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து மினிமம் 1 லட்சம் கிலோமீட்டர் நல்லபடியா எந்த செலவும் வைக்காம உங்களுக்கு ஓடும்.